ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை எப்படி நம்ம வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் சென்சார் இருக்குது, இல்லை ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. இந்த மாதிரி அனலாக் சென்சார்ஸ் வேல்யூவை எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைய எப்படி நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சிமெண்ட்ஸ் டியா போர்ட்டலில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஒரு புதுசாக ஒரு பேக்கப் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதில் மெயின் ஓபியில் நான் வந்து என்கிட்ட ஆக்சுவலாக இப்போ ஃபிசிக்கலாக ப்ரெஷர் சென்சார் எதுவும் இல்லை, அதே மாதிரி டெம்பரேச்சர் சென்சாரும் இல்லை. ஸோ அதுக்காக நான் ஒரு கிளாக் பால்ஸை ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு வேல்யூவாக, அது ஒரு சென்சார் வேல்யூவாக நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த வேல்யூவை டிபிக்கு டேட்டாவை மூவ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக லாஜிக் ரைட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் வந்து கிளாக் பல்ஸு 0.5 ஹெர்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு டெம்ப்ரவரி பிட் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அந்த பிட்டு வேணான்னா எனக்கு ஆஃப் பண்ணிக்க. ரீசெட் பிட்டுக்கு நான் இன்னொரு பிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் கவுண்ட் 0. ஸோ இதை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்போமா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே மெயினில் ரீட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ரீடுன்னு காட்டுது. ஸோ சேம் இதே மாதிரி நான் இன்னொரு கவுண்டர் ஆஃப் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் இன்ஸ்டன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது இன்னொரு கவுண்டர் அப் டைமராக க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் இந்த ரெண்டு ரீசெட்டும் ஒன்றாவே இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். கிளாக் பல்ஸும் எனக்கு ஒன்றாவே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கவுண்டர் அப் பல்ஸையுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆடர் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கவுண்டரில் அந்த கவுண்டர் டிபி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு .cv current value. ஸோ அதே மாதிரி கவுண்டர் நம்பர் 2ல் இருக்கிறத காப்பி பண்ணி கிளாக் கரண்ட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி நான் வேல்யூ அப்படின்ற ஒரு டேகுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே எனக்கு இதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெஷர் சென்சார் வேல்யூவோ இல்லை ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வேல்யூவோ இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சார் வேல்யூவோ இல்லை இந்த ப்ரெஷர் சென்சார் வேல்யூவை நம்ம எப்படி இப்போ டிபிக்கு மூவ் பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து மூவ் பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை ஒரு டிபிக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு டிபி க்ரியேட் பண்ணணும். add a new block db. எனக்கு அந்த டிபி நேம் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஒரு டிபி க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த டிபியில் டேட்டா எனக்கு அது வந்து அரேயில் வேணும். ஏன்னா நான் எவ்வளோ டேட்டா நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு நான் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அரே ஆஃப் நான் வந்து ரியல், எனக்கு வந்து வேல்யூ வந்து ரியலாக இருக்கும். ஸோ நான் ரியல் டேட்டா டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா 100 டேட்டா சூஸ் பண்ண போகிறேன், 0 to 100. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிபியில் 0 to 100 வரை என்னால் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வேல்யூ நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நான் 100க்கு பதிலாக 1000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம். நமக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாஸை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணது 10,000 வரை தான் இதில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்னொரு டிபி க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து அரேயில் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ டிபி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிபி இங்கே கால் பண்ணிக்கிறேன். டேட்டான்ற டிபியில் டேட்டா
ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணோம், அப்போ தான் டிபி நமக்கு இங்கே ஷோ ஆகும். நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதில் எனக்கு எந்த கவுண்டரில் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கவுண்டர் பல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எனக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகணும். அதனால் நான் கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். டேட்டாவில் கவுண்டர் பல்ஸ் டாட் சி அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே எரர் காட்டிகிட்ருக்கு. இதை நம்ம கிளிக் ஜஸ்ட்டு அந்த ஏரோ மார்க் ட்ராக் பண்ணி வச்சோன்னா டேட்டா டைப் இன்ட் cannot be implicitly converted to the data type real அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, நான் அந்த வேல்யூவை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இங்கே இந்த வேல்யூ அப்படின்றத நான் வந்து இன்டீஜராக கொடுத்துருக்கேன் டேட்டா டைப்பு. பட் நான் ஸ்டோர் பண்ணுற டிபியில் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா டைப் ரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அது எரர் காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரியலில் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டீஜராக நான் இந்த டிபியில் டிஃபைன் பண்ணுறேன் டேட்டா டைப்பை. ஸோ டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைலேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் டிபியில் மெயின் ஓபியில் பார்த்தோன்னா அது எரர் இருக்காது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை இப்போ நம்ம சிமுலேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து ஃபிசிக்கல் வேல்யூவை நம்ம ஒரு டிபிக்கு மூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டிபியிலேருந்து எப்படி நம்ம வந்து அந்த வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ கம்பைலேஷன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இப்போ டவுன்லோட். ஸோ நான் பிஎல்சி வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் சிமுலேஷனை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் போகிறேன். ஸோ இப்போ கவுண்டர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 8, 9, 10 சொல்லிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 20, 22 இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நான் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிவியில். இப்போ இந்த டிவியில் போய்ட்டு காட்டுறேன் அந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. கோ ஆன்லைன். ஸோ டேட்டாவை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே டேட்டா ஸ்டோர் ஆகிட்டுருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ் நான் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். 46, 48, 50. ஸோ இதெல்லாம் வந்து ரா வேல்யூ. ஸோ நான் இந்த ரா வேல்யூ வந்து கிளாக் பல்ஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெம்பரேச்சர் சென்சாரோ இல்லை ஒரு ப்ரெஷர் சென்சாரோ இல்லை லெவல் சென்சாரோ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது குறிப்பிட்ட டைமுக்கு எவ்வளோ டைமுக்கு அது வந்து டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டைமில் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் சென்சார் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒரு 1 ஹவரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை 1 ஹவரில் எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது ஹீட்டர் ஆஃப் பண்ணக்கப்புறமேட்டு. லெவல் வந்து நான் டேங்க் வந்து ஃபில் பண்ணிட்டேன், நான் லெவல் வந்து மெட்டல் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அது வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது எவ்வளோ டைமில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் போட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ்க்கு இப்போ நான் டேட்டா எடுத்துகிட்ருக்கேன்.
ஸோ இதை மாதிரி மினிட்ஸ்க்கு எடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டைம் கேல்குலேட் பண்ணி கிளாக் பல்ஸ் மூலயமா டேட்டாவை வந்து டிபிக்கு மூவ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் லாஜிக் ஃபார் த டேட்டா சேவிங் ஓகே டு த டிபி. இப்போ நம்ம டிபிக்கு தான் அந்த டேட்டாலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு தடவை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாக் 0.5ன்றது என்ன அப்படின்னா 2 செகண்ட் டைம் பீரியட். ஸோ ஈச் அண்ட் இங்கே ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ் 0.5ன்னு இருக்கா, அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து அந்த பிட்டை வந்து ஆன் பண்ணும். ஸோ இங்கே வந்து பிட் மெமரி 7ன்னு கொடுத்துருங்க. 7 மீன்ஸ் 0.7 அந்த கிளாக் மெமரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டெம்பரரி பிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆன் பண்ணேன்னா எனக்கு வந்து கிளாக் பல்ஸு கவுண்டருக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ரீசெட் பிட்டு, நான் கவுண்டரை வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், கவுண்டர் நம்பர் 1. இது கவுண்டர் நம்பர் 2. சேம் தான் கவுண்டர் நம்பர் 2 லாஜிக் எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு கவுண்டரோட வேல்யூவையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆடர் பிளாக் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு கவுண்டரோட வேல்யூவையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆட் பண்ணுற வேல்யூவை எவ்ரி 1 செகண்ட்ஸ்க்கு கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணி டிபியில் டேட்டா மூவ் பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் 1 ஹெர்ட்ஸ். ஸோ 1 ஹெர்ட்ஸ் மீன்ஸ் இங்கே போட்டிருக்காங்களா கிளாக் பல்ஸ் 1 ஹெர்ட்ஸ். ஸோ அப்படின்னா டைம் பீரியட் வந்து 1 செகண்டு. பிட் மெமரி வந்து 0.5. இங்கே 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஎல்சியில் சூஸ் பண்ணும்போது 0.5ன்னு சூஸ் பண்ணணும் மெமரி பிட்டு. ஏன்னா அது பிட்டுன்றதுனால பாயிண்டில் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போ எத்தனை கவுண்ட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 கவுண்ட் போயிருக்கு. ஸோ அந்த டிபியில் 118, இப்போ 19 ஆகிடுச்சு. 119 டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தடுத்து டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருக்கோம். ஸோ அப்போது 1000 அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அத்தனை டேட்டா நம்ம வந்து மூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அது 1000 தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம 10,000 வரைய கொடுக்கலாம். 10,000க்கு மேலே அது எடுத்துக்காது டிபியில். ஸோ இது ரீட்டைன் மெமரியாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ரீட்டைன் மெமரி நம்ம இங்கே சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ பிஎல்சி ஸ்டாப் பண்ணாலும் இந்த வேல்யூ சேவ்லேயே இருக்கும். ஆனால் மெமரி கன்சப்ஷனில் ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷனில் லோட் மெமரி, ஒர்க் மெமரி, ரீட்டைன் மெமரி, இந்த ரீட்டைன் மெமரியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் நம்ம ரீட்டைன் வந்து எப்போவுமே சூஸ் பண்ணுறப்போ எல்லா டேக்குக்கும் சூஸ் பண்ண மாட்டோம். ஸ்பெசிஃபிக்கான டேக்ஸ்க்கு மட்டும்தான் ரீட்டைன் மெமரி சூஸ் பண்ணுவோம். லோடு மெமரி அப்படின்னா என்னென்னா எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ், எவ்வளோ எஃப்சிஸ், எவ்வளோ எஃப்பி, எவ்வளோ டிபி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் லோடு மெமரி. ஒர்க் மெமரி வந்து எவ்வளோ கன்சப்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒர்க் மெமரி. ஸோ இங்கே ஐஓ கான்ஃபிகரேஷன் இருக்குது. டிஐ வந்து 16 போர்ட் இருக்குது இந்த பிஎல்சியில். 1 to 15 டிசியில் 16 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இன்புட்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணாதனால 0% காட்டுது. அவுட்புட்லேயும் 16 இருக்குது. ஸோ அதுலேயும் நான் யூஸ் பண்ணாது இங்கே 0ன்னு இருக்கனால அதுவும் 0% காட்டிகிட்ருக்கு. அனலாக் இன்புட் டு அனலாக் அவுட்புட் டு ரெண்டுமே நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இன்புட்ஸ் எதுவுமே அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட்ஸு. ஸோ அதனால் 0% காட்டிகிட்ருக்கு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 MB. இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ MB வேணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 32 GB வரை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பிஎல்சியில். யூஸ்டு பைட்ஸ் பார்த்தீங்கன்னா 16,988 யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போது லோட் மெமரியில். ஒர்க் மெமரியில் 2,315 பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீட்டைன் மெமரியில் 12 பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் பிளாக்ஸு. இதை பொறுத்து தான் நம்மளால் பிஎல்சியில் எவ்வளோ லாஜிக்ஸ் நம்மளால் ரைட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 200 டேக்ஸ் வந்துருச்சு டேட்டா.
ஸோ இங்கே பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ 200 தாண்டி போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இப்படி தான் ஒரு டிபியில் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு இதுதான் லாஜிக். ஸோ இது வந்து சிம்பிள் லாஜிக், டேரெக்டாக டிபியில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டிபியில் ஸ்டோர் பண்ண வேல்யூவை எப்படி நெக்ஸ்ட்டு ஒரு பொசிஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.